ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ரெசிபிங்க. கேழ்வரகு இல்லை ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு புட்டு அதுதான் செய்ய போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லை, இதில் வந்து கால்சியம் அயர்ன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி புட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த ராகி மாவை வந்து தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி இது வந்து நார்மல் பச்சை தண்ணி தான். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரே முட்டா ஊற்றிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ புட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா மாவும் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துருச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது வாயில் ஒட்டும். அதனால் செக் பண்ணும்போது இந்த மாவை ஒரு பிடி எடுத்து இப்படி பிடிச்சி பாருங்கள். அது வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற கட்டி இருக்கு இல்லையா, 1, 2 கட்டி. ஸோ அதை எல்லாத்தையும் இப்படி கையாட்டி இப்படி இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். அப்படி இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். யூஸ்வலாக நான் வந்து சல்லடை வச்சு சலிச்சு தான் புட்டு செய்வேன். அது வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் வாயில் போட்டால் நமக்கு சாப்பிட்றதே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ சல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு இப்படி லைட்டாக சலிச்சிருங்க. இந்த மாதிரி சலிக்கும்போது உங்களுக்கு வந்து சின்ன கட்டி கூட இருக்காது. ரொம்ப மாவு வந்து பூ மாதிரி வந்து விழும். இப்போது பாருங்கள், இந்த ராகி மாவு எவ்வளோ சூப்பராக ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். இட்லி பானையில் நார்மல் இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க. அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி துணி போட்டுட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதை வந்து மேலே கொஞ்சமாக அப்படியே வச்சுருங்க. மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த ராகி மாவு வந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த கேழ்வரகு வாசம் வரும். அந்த மாதிரி வாசம் வந்ததுக்கப்புறம் மூடியை திறந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. நான் இதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட்டி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எவ்வளோ பூவாட்டம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ராகி மாவு பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு இது கூட நம்ம வந்து தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 கப்பு திருகின தேங்காய் அது சேர்த்துக்கோங்க. திருகின தேங்காய் சேர்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வாசத்துக்காக நீங்கள் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சேர்க்கலை. ஏலக்காய் சேர்க்காமையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்பவே லைட் வெயிட்டாக, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து காலையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.